ஹாய் guys, வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபேன் ஒன்று பை பண்ணியிருக்கோம். பிஎல்டிசி ஃபேன். அதாவது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப்ன்ற பிராண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம 2 ஃபேன் ஆர்டர் பண்ணோம். அவங்க ஒரு பாக்ஸ் தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸும் பாருங்கள் மேலே டேமேஜாக இருக்குது. ஆக்சுவலாக இது கேட்டதுக்கு ஒன்று தான் வந்திருக்கு, இன்னொன்று வந்து லேட்டாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து டெலிவரிடுன்னு வந்து நம்மக்கிட்ட ஓடிபி கேட்கும்போது 2 ஃபேனுக்கும் உண்டான ஓடிபி தான் கேட்குறாங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எத்தனை இருக்குதுன்னு. நம்ம இது பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம அமேசானில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசீவ் பண்ணிக்கோங்க ப்ராடக்டை, உள்ளே வந்து 2 இது இல்லைன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஒரு ஃபேனு தான் இருக்குது. நாம் வந்து அமேசானில் 2 ஃபேனுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு ஃபேன் தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசானில் இந்த மாதிரி நடக்கிறது இப்போ வந்து வாடிக்கையாகிடுச்சு. நம்ம போடுற ப்ராடக்ட்டு சரியாக டெலிவரி பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி டெலிவரி பண்ணாலும் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ப்ராடக்டை வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எனக்கு 2 வாட்ச் ஆகிடுச்சு. ஒரு ப்ராடக்ட் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. வாட்சோட ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருந்தேன். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து டெலிவரின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வாட்ச் இல்லை, ஆனால் டெலிவரின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அமேசானில். அதுக்கப்புறம் வந்து அது திருப்பியும் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து இதில் வந்து 2 புக் பண்ணோம், ஒன்று தான் வந்திருக்கு. இன்னொன்று நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேன் எப்படி இருக்குது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு. ஒரு 2 கிளாம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் மாட்டுறதுக்கு கிளாம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது, இது ஆக்சுவலாக ஓகே, இது எக்ஸ்ட்ரா ராடுக்கு மேலே இப்படி போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னதுன்னு அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் அந்த பேஸு. நான் புக் பண்ண வெர்ஷன் வந்து நியோ 2.0 எல்இடி வெர்ஷன். ஸோ இதை ஆன் பண்ணால் இதில் எல்இடி லைட் வந்து எரியும் நினைக்கிறேன். ஸோ இதை குயிக்காக அசம்பிள் பண்ணிவிட்டு மாட்டிட்டு எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது, ப்ளஸ் வாரண்ட்டி கார்டு. இது வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது வந்து 35 வாட் கன்சியூம் பண்ணும். ஏன்னா பிஎல்டிசி மோட்டார் இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியான பவர் வந்து கன்சியூம் பண்ணும். 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. 6 ஸ்பீடு கொடுக்குறாங்க, 6 ஸ்பீடு கொடுக்குறாங்க, ஒரு ரிவர்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு மாட்டிட்டு அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வாய்ஸில் பாருங்கள், குவாலிட்டி வந்து 2 போட்டிருக்கு. அதோட ரேட்டு வந்து 2547 rupees. குவாலிட்டி வந்து 2 போட்டு 5998 rupees போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 2 ஃபேன்ஸ், ஆனால் வந்திருக்குது ஒன்று தான் வந்திருக்கு. கிரேட் இண்டியா ஃபெஸ்டிவலில் ஆஃபர் ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். நார்மலாக வாங்க போனீங்கன்னா 3500 rupees ஆகும். நம்ம இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 2541 rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க ஒன்று தான் அனுப்பிச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து விங்ஸு. இது ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபேனு மிஸ் ஆகும்போது விங்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம் இல்லையா. ஓகே, நம்ம வந்து மேட் ப்ரௌன் காப்பர் கலர் போட்டிருந்தோம், சேம் கலர் தான் வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு. ஓ, பாட்டம் வந்து சவுண்டு வருதுங்க பாரு. ஒரு வெறுமை த்ரெட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடப்பாங்களா, ஓப்பன் பண்ணால் உள்ளே காயிலே தெரியுதுங்க. இதுதான் அந்த எல்இடி லைட்டு, இந்த நியோ எல்இடி அப்படின்றது இதுதான். இது வந்து லைட்ஸ் வந்து ஆன் ஆகும், ஸ்பீடு செட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் வந்து இதில் மாறும். எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ஆல்ரெடி சூப்பர் ஃபேன் வச்சுருக்கோம். அந்த சூப்பர் ஃபேனில் வந்து நம்ம 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த சூப்பர் ஃபேனில் வந்து நீங்கள் 1, 2ன்னு மாற்றும் போது அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அதை வச்சு பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் இது எப்படி எரியுன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ கேவலமாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாலிகேப்பில் பாட்டம் வெறும் ஃபைபர் கிளாஸு, அதுவும் ட்ரெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் காயிலே தெரியுது. ஸோ இந்த லாக் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே தெர்மாக்கோலில் இருக்கும்போது ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த தெர்மாக்கோலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடு ரொட்டேஷனில் வண்டி வைப்ரேஷனில் வந்து ஆடும் இல்லையா, அதுக்காக இது இந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க தெர்மாக்கோலில் பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஒவ்வொரு விங்ஸை செட் பண்ணுவோம். இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடணும். இந்த பிளேட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பிளேடையே வந்து மாட்டணும். இன்னும் பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இல்லை. அதே மாதிரி இந்த ராடு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கையை மாட்டியாச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பிசிபி வந்து அந்த சட்டிலே வரும், இப்போ வெளியில் வச்சுருக்காங்க பிசிபியை, சர்க்யூட் போர்டை. சூப்பர் ஃபேன்லலாம் பார்த்திங்கன்னா சட்டியில் இருக்கும், அதனால் சட்டி பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காம்பேக்டாக அழகாக இருக்குது. இப்போ ராடெலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ். இந்த ராடில் வந்து இந்த ஹோல்டரை மாட்டணும். அது ஹோல்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இதில் போட்டுருப்பான் பாருங்கள், ப்ளீஸ் ரிமூவ் த ஸ்க்ரூ கேனப்பை ரீப்ளேஸ். அதாவது கேனப்பை இந்த கப்பு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை கட்டிடணும். அதுக்கு முன்னாடி இது வந்து டாப், இதை இதில் வச்சுக்கணும். இந்த டாப்பில் வந்து இந்த கப்பு வரும். ஸோ ஒயர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல அந்த சின்ன கேனப்பை போட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஹோல்ஸு சின்னதாக இருக்கும். இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை நம்ம மேலே மாட்டிட்டு அதை பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பாலிகேப் நியோ 2.0 எல்இடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதோட ரிமோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது, இது எல்இடிக்கு பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எல்இடி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஃபைன் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 to 6 1லேருந்து 6 வரலும் ஸ்பீடு இருக்குது. அப்புறம் பூஸ்ட்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு இருக்குது. அது எப்படி நான் பண்ணி காட்டுறேன். ப்ரீஸ் அப்படின்னா தென்றல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்லீப் மோடு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ ஃபேனை ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர் கனெக்ஷன் இருந்தால் அதில் ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுக்காதீங்க, டைரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஃபேனுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலில் தான் ஒர்க் பண்ணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இந்த இதில் கொடுத்திங்கன்னா அதுக்கு போகிற பவர் வந்து சரியாக போகாது. அதனால் வந்து ஃபேன் வந்து ஸ்பீட்லாம் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு அங்கே பாருங்கள் 4 லைட்ஸ் எரியுது. இப்போ நான் பவர் பட்டனை ஆன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீடு வந்து 4ல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து 5க்கு மாற்ற போகிறேன். அப்போ அந்த எல்இடியில் பாருங்கள் 5ஆவதாக ஒரு லைட் எரியும். ஸோ 5ஆவதாக ஒரு லைட் எரியுது பாருங்கள். ஸ்பீடும் நல்லாவே இருக்குது. இப்போது 6 செட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த லைட்டும் எரியுது. இப்போ இந்த ஃபைன் ஸ்பீடுன்னு இருக்குது இல்லையா, இதை இப்போ நான் ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, 7ஆவதாக ஒரு லைட் எரியுது. அப்போது அந்த ஸ்பீடை வந்து டியூன் பண்ணுது. இப்போது 8ஆவதாக ஒரு லைட் எரியுது பாருங்கள். மொத்தம் 8 லைட்டு எல்இடி எரியுது டோட்டலாக. ஸோ இதில் இப்போ பூஸ்ட் மோட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது பார்ப்போம். பூஸ்ட்டு கொடுத்தோன்னா அந்த கொஞ்சம் அதோட ஸ்பீடு வந்து இதாகிக்குது, டிக்ரீஸ் ஆகிக்குது. ப்ரீஸ் மோடு வச்சோன்னா பாருங்கள் உங்களுக்கு அதான் அந்த தென்றல்னு வாங்கல ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏசிலலாம் வந்தீங்கன்னா ஆட்டோ செட்டிங் இருக்கும். ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோ செட்டிங்கில் அது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 சுற்றும். அதே மாதிரி நாய்ஸும் வந்து கம்மியாகிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்லீப்பிங் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த ப்ரீஸுன்ற மோடு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் ட்ரை பண்ணுவோம். ரிவர்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரிவர்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேனு ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அதான் வந்து கரெக்டு. ஃபேன் வந்து ரிவர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு அப்புறம் தான் ரிவர்ஸில் சுற்றணும். அப்போ தான் அது கரெக்டு. இப்போ 2 வீலர்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது, ரிவர்ஸ் மோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் ரன்னிங்கில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். வண்டி ஸ்லோவாகி நின்னதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் டாட்டில் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் போகும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பாருங்கள் ஃபேனோட விங்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் அது பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் சுற்றுது. ஸோ இது வந்து வின்டர் சீசனுக்கெலாம் வந்து மான்சூன் வின்டர் சீசனுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு சென்னையில் வந்து தேவைப்படாது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு குளிர் இங்கே ஒன்றும் அதிகமாக இல்லை, நார்மலாக தான் இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நாய்ஸ் லெவல் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு விண்டு வந்து நல்லாவே காற்று நல்லாவே வருது. ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டாக வரும். இந்த ஃபேனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. பாய்.